அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஃபாத்திமா. இன்னைக்கு நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனல்ல உருளைக்கிழங்கு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு கோதுமை மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருள் பார்க்கலாம். 1 கப் கோதுமை மாவு, ஆயில், அவிச்சு எடுத்த உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, மல்லி இலை, கருவேப்பிலை. இப்போ ஒரு பவுலை எடுத்து அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற மாவை தட்டிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாவில் இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மாவை பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இந்த மாவை பிசைஞ்சு எடுத்துக்கணும். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்தாச்சு. ஒரு அரை மணி நேரம் ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சுக்கலாம். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பிளேட் எடுத்து பார்த்துக்கலாம். மாவு நல்லா ஊறிச்சு சாப்பிட்டா. வேக வச்ச உருளைக்கிழங்க இந்த பவுலில் போட்டு இப்போ மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். எல்லா உருளைக்கிழங்கும் இது மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கெல்லாம் மசிச்சு எடுத்தாச்சு. இது கூடவே பொடிசா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை, கருவேப்பிலை. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மிக்சிங் கூட அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே நம்ம மிளகாய் சேர்த்துருக்கோம், காரம் இருக்கும். தேவைப்பட்ட அரை ஸ்பூன் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஜீரகத்தூள் அதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இருக்கிற எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரியே உருண்டை பிடிச்சி எடுத்துக்கணும். எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்தாச்சு. பிசைஞ்சு வச்ச மாவை இப்போ உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இந்த சைஸுக்கு உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். இருக்கிற எல்லா மாவையும் இதே மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். உருண்டைகள்லாம் உருண்டை பண்ணி எடுத்தாச்சு. ஒரு பவுல் எடுத்து அதில் கொஞ்சமாக மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த மைதா மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம்.
ஒரு பேஸ்ட் பதத்துக்கு வரணும். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த சப்பாத்தி பலகை மேல கொஞ்சமா மாவு தூவிக்கலாம். இப்போ உருண்டை எடுத்து இதுல சப்பாத்தி மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா மெல்லிசா தேய்க்கணும். இந்த மாதிரி மெல்லிசா மாவை தேய்ச்சி எடுத்துக்கணும். தேய்ச்சி வச்சிருக்கிற மாவை இந்த மாதிரி 4 பக்கமும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாவை எல்லாத்தையும் எடுத்துக்கலாம். இந்த மாவை 2ஆ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு எடுத்துக்கலாம் நம்ம கையில. இந்த மாவுல இப்போ உருண்டை பிடிச்சி வச்சிருக்க உருளைக்கிழங்க இந்த ஷேப்புக்கு பண்ணி எடுத்துக்கலாம். இதை இந்த மாவுல வச்சு ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட இடைவெளி இருக்கக்கூடாது. நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பகுதியில கொஞ்சமா தண்ணி தொட்டு தடவிக்கலாம். சேர்த்து மடிச்சு விட்டுக்கணும். இப்போ இருக்கிற மாவு எல்லாத்தையும் இந்த மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். மாவை டிசைன்லையும் பண்ணிக்கலாம். உள்ள கொஞ்சமா தண்ணி தொட்டு நல்லா பிடிச்சி அப்போதான் உருளைக்கிழங்குலாம் உள்ள இருக்க உருளைக்கிழங்குலாம் வெளியே வராது. உருளைக்கிழங்கு ரோல் மாடலை இந்த மாதிரி 2 மாடலாக கூட பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் அடுப்பு வச்சு அதில் ஆயில் ஹீட் பண்ண வச்சுக்கலாம். இந்த ரோல் எல்லாம் இந்த மைதா மாவு கரைச்சி வச்ச மைதா மாவுல நல்லா முக்கி 2 பக்கம் முக்கி எடுத்துக்கணும். ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ரோலெல்லாம் இதில் போட்டுக்கலாம். அடுப்பை சிம்மிலே வச்சுக்கலாம். இப்போ இந்த ரோலெல்லாம் பெரட்டி விட்டுக்கலாம்.
அடுப்பு சிம்மில் வச்சு தான் இந்த உருளைக்கிழங்கு ரோல் வந்து நல்லா வேகணும். அப்போ தான் உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரும். உருளைக்கிழங்கு ரோல் நல்லா வெந்துருச்சு. இதையெல்லாம் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்க ரோலையும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த உருளைக்கிழங்கை வச்சு ஒரு மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. ஈவினிங் டயத்தில் ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணி கொடுக்கலாம், விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வில்லேஜ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.